بسم الله الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يهوده حفظهما وهو العلي العظيم. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் பேரன்புக்கும் உரிய எல்லாம் வல்ல மேலான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையால், அவனுடைய கருணையால், அவனுடைய பேரருளால் வாரந்தோறும் நடக்கக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சியில் தன்னுடைய உலக காரியங்கள், தேவைகள், அலுவல்கள் எல்லாம் சற்று புறம் தள்ளி வைத்துவிட்டு அவனுடைய மார்க்கத்தை பற்றி அவனுடைய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த சபையில் வந்து குடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் முதலில் இஸ்லாமிய முகமன் கூறி அன்புடன் வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய நல்லடியார்களே, இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்புதான் மகத்தானவனை பற்றி ஒரு மகத்தான வசனம். அதாவது திருமறை குர்ஆனில் ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய அந்த திருமறை வசனத்தில் இந்த ஆயத்தில் என்னென்ன விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதில் ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய அதனுடைய அறிமுகம் என்ன, ஆயத்துல் குர்சியினுடைய பொருள் விளக்கம், ஆயத்துல் குர்சியினுடைய சிறப்பு, ஆயத்துல் குர்சிக்கு இவ்வளவு சிறப்பு ஏன் இருக்கிறது என்ற காரணம், இவைகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதில் முதல் அம்சமாக நாங்கள் பார்க்க இருப்பதுதான் ஆயத்துல் குர்சியினுடைய அறிமுகம். திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயம் 255வது வசனமாக இந்த ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் அமைந்திருக்கிறது, இடம்பெற்றிருக்கிறது. இந்த குர்சி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை குர்ஆனில் 2 இடங்களில் வருகிறது. ஒன்று, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுடைய சம்பவங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது அதில் குர்சியை பற்றி பேசுகிறார். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்சியை, அவனுடைய குர்சியை பற்றி பேசக்கூடிய ஒரு மகத்தான அத்தியாயமாகத்தான், வசனமாகத்தான் இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. பிரத்யேகமாக பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அதற்காகத்தான் இதற்கு ஆயத்துல் குர்சி என்று பெயர் வந்தது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தினூடாக என்னென்ன விடயங்களை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால், ஓரிரை கொள்கை, அவனுடைய மகத்துவம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய கண்ணியம், அவனுடைய பண்பு, அவனுடைய ஆற்றல், அவனுடைய வல்லமை என அவனுடைய எல்லா விதமான சிஃபத்துகளையும் சொல்லக்கூடிய, தன்மைகளையும் சொல்லக்கூடிய வசனமாக இந்த வசனம் உள்ளடங்கி இருக்கு. அது மட்டுமல்லாமல்
இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 விடயங்களை உள்ளடக்கி பேசியிருக்கிறார். மேலும் நாங்கள் ஒருவனை இறைவனாக வணங்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும், ஒருவனை இறைவனாக வணங்குவதற்கு என்ன கோட்பாடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தினூடாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய நல்லடியார்களே, இதில் முதல் அம்சமாக நாங்கள் ஆயத்துல் குர்சியினுடைய முதல் வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பெயரை இதில் முற்படுத்துகிறார். அல்லாஹ், அல்லாஹ் என்கின்ற பெயர் திருமறை குர்ஆனில் 2200 தடவைகள் வந்திருக்கு. இந்த அல்லாஹ் என்கின்ற பெயரை முற்படுத்திதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மற்ற எல்லா பெயர்களையும் அதனூடாக இணைத்து பேசுகிறார். அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவன் என்று அவனுடைய அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த அல்லாஹ் என்கின்ற பெயரோடு இணைத்துதான் வருகிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய முதல் அம்சமாக அல்லாஹ் என்கின்ற பெயரை இதில் முற்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் ஓரிரை கொள்கையை பற்றி சொல்கிறார். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய யாருமே இல்லை என்று தௌஹீதை பற்றி பேசுகிறார். ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை ஒருவன் இறைவனாக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாராகவும் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்திவிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், ல ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லுகிறான். ல ஹய்யுல் கய்யூம். ல ஹய்யுல் கய்யூம் என்று சொன்னால் அவன் நித்திய ஜீவன், அனைத்தின் மீதும் அவன் நிலைத்திருப்பவன். நித்திய ஜீவன் என்று சொன்னால் சதா உயிரோடு இருக்கக்கூடியவனை மாத்திரம்தான் நாங்கள் நித்திய ஜீவன் என்று சொல்ல முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இரு பெயர்கள் உள்ளடங்கி இருக்கிறது. இதை இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த பெயரை பற்றி ஹய்யுல் கய்யூம் என்கின்ற இந்த பெயரை பற்றி சொல்லுகிற பொழுது இது அல்லாஹ்வினுடைய மகத்தான ஒரு பெயர் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்கின்ற அழகிய பெயர்களில் இந்த இரண்டு பெயர் இடம்பெற்று இருக்கிறது. அப்துல் ரஸாக் அல் அப்பாத் என்கின்ற ஒரு நூலாசிரியர் இந்த பெயரை பற்றி குறிப்பிடுகிற பொழுது தன்னுடைய புத்தகத்தில் அல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதாவது இந்த பெயரை பற்றி அவர் குறிப்பிடுகிற பொழுது தன்னுடைய நூலில் அவர் எழுதுகிற பொழுது ஹயாத் இல்லாமை இருந்து வந்த ஹயாத் அல்ல, பூரணமான ஒரு வாழ்க்கை. அதாவது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால், இப்ப நாங்கள் எல்லாம் இல்லாமையிலிருந்து வந்தவர். நாங்கள் இதற்கு முன்னால் மனிதர்களாக இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கருவிலிருந்து பிறகு குழந்தை வடிவிலாக்கி இப்படி மனிதர்களாக எங்களை உருமாற்றி இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த வாழ்க்கை அது சதா நிரந்தரமாக இருக்கக்கூடியது, இல்லாமையில் இருந்து வந்ததல்ல, அது பூரணமான வாழ்க்கை என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் அழிதல் என்கின்ற நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இல்லை. அழிதல் என்கின்ற நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இல்லை. அவன் சதா உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஹயாத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹயாத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை அவர் அந்த வசனத்தினோடாக தெளிவுபடுத்தார். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாழ்க்கை குறையுமற்றது, எந்த விதமான குறையும் இல்லாதது. வேறு எந்த
ஜீவராசிகளுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் அல்லது வேற எந்த படைப்பினுடைய நிலை எடுத்துக்கொண்டாலும் அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விதமான பலகீனத்தை குறையை வைத்திருப்பான். அது எவ்வளவு பெரிய படைப்பாக இருந்தால். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலகீனம் இல்லாதவன் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறை குர்ஆனில் குறிப்பிட பொழுது மரணம் இல்லாமல் உயிரோடு இருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நீங்கள் தவக்குல் வையுங்கள் என்று சொல்கிறார். இந்த இடத்தில் நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தவக்குல் என்கின்ற அது ஒரு தனி தலைப்பாக பேச முடியும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மனிதருடைய நிலைகள் எப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் தன்னுடைய படைத்தவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை விட படைப்பினங்களின் மீதும் தான் ஆதரவு ஆசை வைத்திருக்கக்கூடிய தொழில் அல்லது இன்ன பிற விடயங்களின் மீதும் மனுஷனுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் தன்னுடைய வாழ்க்கையை அவர் முன்னேற்றத்தின் பால் நினைக்கிற பொழுது என்னுடைய தொழில் என்ன, நான் இந்த விடயத்தில் முயற்சி செய்து முன்னேறினால் என்னுடைய வாழ்க்கையை நான் இந்த நிலையை அடைந்து விடலாம், நான் இந்த என்னுடைய திறமையை பாவித்து பயன்படுத்தி நான் முயற்சி செய்தால் நான் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லி அவருடைய திறமைக்கும் அவருடைய பணத்துக்கும் அவருடைய தொழிலிற்கும் அவர் எண்ணக்கூடிய சில மனிதர்களின் பால் தவக்குள் வைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகையால் சகோதரர்களே, இதில் ஹய்யுல் கய்யூம் என்கின்ற வசனத்தினூடாக நீங்கள் சதா உயிரோடு இருக்கக்கூடிய எந்த விதமான பலகீனமும் இல்லாதவன் மீது நீங்கள் தவக்குள் வையுங்கள் என்று சொல்லுவார். உதாரணத்திற்கு, நாங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம். எங்களுடைய கம்பெனியினுடைய நிறுவனர் சொல்லுகிறார், நாளைக்கு நான் உங்களை ஒரு பெரிய பதவிக்கு உயர்த்தி உங்களுக்கு சம்பளத்திலும் ஒரு ப்ரொமோஷனை செய்து தருகிறேன் என்று சொல்லுகிறார். நாங்கள் என்ன எண்ணுகிறோம்? அல்லது அந்த அதற்கு உட்பட்ட அந்த மனிதர் அது யாருக்கு அவர் சொன்னாரோ அவருடைய உதரத்தில் என்ன எண்ணம் தோன்றும்? நாளைக்கு என்னுடைய மேனேஜர் எனக்கு இதை செய்து தரப்போகிறார். உண்மையில் அடுத்த நொடி அவருடைய தொழிலில் அவருக்கு உத்தரவாதம் இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. ஏனென்று சொன்னால் அது நிரந்தரமற்றது. அடுத்த நொடி அவர் மரணித்து விடலாம், அடுத்த நொடியில் அவருடைய தொழில் பறிபோகி விடலாம், அடுத்த நொடியில் இந்த மனிதனுடைய வாழ்க்கையும் முடிந்து விடலாம். ஆகையால் எனக்கு எது நடக்க வேண்டும் என்று சொன்னாலும் என்னுடைய ரப்பு எனக்கு நாட வேண்டும். என்னை படைத்தவன் தான் எனக்கு அதை தர வேண்டும். என்னை படைத்தவன் தான் எனக்கு அதை தரக்கூடியதற்கு தகுதியானவன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரு வசனத்தினூடாக தெரிவுபடுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் ஒருவன் கடவுளாக இருக்க வேண்டும் சொன்னால், ஒருவன் இறைவனாக இருக்க வேண்டும் சொன்னால் அவனுக்கு இந்த இரண்டு தகுதி மிகவும் முக்கியமானது. ஹய்யுல் கய்யூம், அவன் சதா உயிரோடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவன் அனைத்தின் மீதும் ஆற்றலுடையவனாக இருக்க வேண்டும். இந்த திருமறை வசனத்தினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்த. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த ஹய்யுல் கய்யூம் என்கின்ற இந்த இரு பெயர்களை அல்லாஹ்வுடைய இரு திருநாமங்களை கொண்டு அவன் மீது முழுமையான தவக்கல் வைத்து நாங்கள் சில துவாக்களை செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் நாடினால் அந்த துவாக்கள் கபூல் செய்யப்படும் என்றும் ஒரு சில ஹதீசுகளில் வருகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக அல்லாஹ் பேசுகிற போது லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்தில் பேசுகிறார். என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் இந்த வசனத்தினூடாக புரிந்து கொள்ளும்.
அதாவது அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. அவன் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறான், கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பலகீனமற்றவன், பலகீனமே கிடையாது என்பதை நாங்கள் இந்த இரு வசனத்தினூடாக புரிந்து கொள்ள முடியும். இறைமைக்கான, அதாவது ஒருவனை நாங்கள் இறைவனாக வணங்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு உறக்கமோ அவனுக்கு சோர்வோ இருக்கக்கூடாது. அதாவது அவனுக்கு தூக்கம் என்பதே இருக்கக்கூடாது என்பதை ஒரு அதாவது இறையாண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு, ஒருவனை இறைவனாக ஏற்றுக்கொள்வதற்கு இந்த தகுதி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை வசனத்தினூடாக குறிப்பிடுகிறார். இதில் நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் தூக்கம் என்று சொல்லாமல் சிறு தூக்கமோ பெரும் தூக்கமோ அல்ல, அதாவது சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஏற்படாது என்று சொல்லுகிறார். சிறு உறக்கம், ஆழ்ந்த தூக்கம். நம் அனைவருக்கும் தெரியும் இந்த சிறு உறக்கம் என்பது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் என்று சொல். பொதுவாக இந்த சிறு உறக்கத்தின் காரணமாக வாகனம் ஓட்டக்கூடியவர்கள், தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய அனர்த்தத்துக்கு உள்ளாகக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதாவது நகரத்தில் வாகனம் ஓட்டக்கூடியவர்கள் கண்காணிப்போடு வாகனம் ஓட்டுவார்கள். அடிக்கடி வாகனங்கள் வரும், நாங்கள் டிராபிக்கை சந்திக்க வேண்டியது வரும், குறுக்கில் வாகனங்கள் செல்லும். வாகன சத்தத்தினுடைய நெரிசல்களின் காரணமாக எங்களுடைய அந்த சிந்தனை சிதறாமல் நாங்கள் எங்களுடைய விஷயத்தில் போக்கஸாக இருப்போம், நுணுக்கமாக இருப்போம். இதே ஏதாவது ஒரு அவுட் ஆஃப் ஏரியாவில் நாங்கள் வாகனத்தை விரைவில் செலுத்திக் கொண்டே போகிறோம் என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் எங்களை அறியாமல் நாங்கள் விபத்தில் உள்ளாகக்கூடிய நிலை ஏற்படுது. அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சிலர் விபத்தை சந்திக்கக்கூடிய மனிதர்கள் சொல்வார்கள், கொஞ்சம் அப்படி கண்ணை அசஞ்சன் சகோதரரே விபத்து நடந்துருச்சு, கொஞ்சம் அப்படி கண்ணை மூடி விதிக்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு. சிறு தூக்கம். கட்டில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, சதா அந்த ஒரே சிந்தனையோடும் ஒரே யோசனையோடும் அவர் அந்த இயந்திரத்தை இயக்கி கொண்டிருக்கிற பொழுது அவரை அறியாமல் அவருக்கு தூக்கம் வருகிற பொழுது, அந்த சிறு உறக்கம் ஏற்படுகிற பொழுது கை சென்று மெஷினில் அகப்பட்டு கை போகிறது, உயிர் ஆபத்து உள்ளாகக்கூடிய நிலை இந்த சிறு உறக்கத்தினூடாக ஏற்படுகிறது. அப்ப அந்த சிறு உறக்கம் என்பது எவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு பயங்கரமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உறக்கம் அல்லாஹ் கிடையாது. அதே போல அந்த உறக்கம், ஆழ்ந்த தூக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கிடையாது. அப்ப அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விடயங்களின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறார். இந்த தூக்கத்தின் காரணமாக மனிதனுக்கு எந்தெந்த பலகீனங்கள் ஏற்படுகிறது? ஒரு மனிதன் சரி, அவர் நல்ல தைரியசாலி, நல்ல பலசாலி, உடலில் ஆரோக்கியம் இருக்கிறது, அவர் 24 மணி நேரம் முடித்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளும். அவருடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? அவரை அறியாமல் அவருக்கு சோர்வு ஏற்படுகிறது, மறதி ஏற்படுகிறது, தூக்கம் ஏற்படுகிறது, அவர் ஒரு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். நமக்கு தெரியும், இங்கு வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் முதற்கொண்டு இரவில் கண்விழித்து வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நாள் அல்லது 2 நாள் வேலை என்று சொன்னால் அவர்களுக்கு 3-4 நாட்கள் ஓய்வு கொடுக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய ஆரோக்கியத்தை கருது. அவர் தொடர்ந்து அப்படி வேலை செய்வாராக இருந்தால் அவருக்கு பலகீனம் ஏற்படும். அவரால் சரியான முறையில் அந்த வேலையை கவனம் செலுத்த முடியாது, அவர் நோயாளி ஆகிவிடுவார். எனவே தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமானதாக இருக்கிறது. அப்ப ஒருவன் இறைவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தூக்கம் என்பது இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகிறார். அப்ப நாங்கள் யோசிக்கலாம், இப்ப நாங்கள் சிசிடி கேமராவெல்லாம் செட் பண்ணி நாங்கள் கண்காணிச்சு கொண்டிருக்கிறோமே, எங்களுடைய ஸ்தலங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் தானே, அது 24 hours கண்காணிச்சு கொண்டு தானே இருக்கு. அதாவது இந்த விவாதத்துக்கு உட்படுத்தினாலும் கூட சிசிடி கேமராவை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு சிசிடி கேமரா போட்ட இடங்களிலும் சில திருட்டு வேலைகள் நடக்கிறது, கொலை கொள்ளை நடக்கிறது. முகத்தில் அதாவது முகத்தை மறைத்துக் கொண்டு முகத்தில் கவசத்தை அணிந்து கொண்டு வந்து திருடுகிறார்கள். கொலை சிசிடி கேமராவை ஃபிட் பண்ணி வைத்தாலும் கூட அதற்கு எங்கேயாச்சும் ஒரு வயரை பிடிங்கிட்டு அது வேலை செய்யாம போயிடும், ஒன்றும் செய்ய முடியாது. அது இல்லாமல் நாங்க அதை எந்த திசைக்கு போக்கஸ் பண்ணி வைத்திருக்கிறோமோ அது அந்த திசையை மாத்திரம்தான் அதால் காட்ட முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது.
ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கண்காணிப்பு, அவனுடைய பார்வை, அவனுடைய வல்லமை மிகவும் பிரம்மாண்டமானது. அவன் சதா உயிரோடும் சதா பார்த்து கொண்டும் சதா கண்காணித்துக் கொண்டும் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தினூடாக தெளிவுபடுத்துகிறான் சகோதரர்களே. அதற்கு அடுத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிற பொழுது லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன என்று அல்லாஹ் சொல்கிறான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் இன்னொரு இடத்தில் சூரா மரியமில் 99வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வானங்களிலும் பூமிகளிலும் உள்ள ஒவ்வொன்றும் அளவற்ற அருளாளனிடம் அடிமையாகவே வருவார்கள். அல்லாஹ் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவைகளையும் பற்றி பேசுகிறார். அனைத்துமே அடிமை. மனிதனுடைய படைப்பை விட பிரம்மாண்டமான படைப்பு மலக்கினுடைய படைப்பு, மலக்கு ஜின்களுடைய படைப்பு. அவை அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடிமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அவர்கள் அனைவருமே அடிமைகளாகத்தான் இருப்பார்கள். நாங்கள் யாவரும் எங்களுடைய விஷயத்தில், அதாவது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் சில இடங்களுக்காக வேண்டி, பொருள்களுக்காக வேண்டி, சில சொத்துக்களுக்காக வேண்டி போராட்டம் நடக்கிறது. இது என்னுடைய சொத்து, இது நான் சம்பாதித்தது, இது என்னுடைய உழைப்பால் கிடைத்தது. விட்டு கொடுப்பு இல்லை. சகோதரர்களுக்கு மத்தியில், குடும்பத்துக்கு மத்தியில், மனைவி பிள்ளைகளுக்குடைய மத்தியில் பிரச்சனைகள். எதனால்? இந்த விட்டு கொடுப்பு இல்லாத தனம். நான் சம்பாதித்தது, நீங்கள் சம்பாதித்ததா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கொடுத்தது. நீங்கள் என்ன பிறக்கும் போதே கொண்டு வந்தோமா? நாங்கள் இல்ல பிறக்கும் போதே எடுத்து வந்தீர்களா? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நிறைய நியாமத்துகளை கொடுத்திருக்கிறார். அவனை வணங்குவதற்கு, வழிபடுவதற்கு நாங்கள் சோம்பேறித்தனம் உள்ளவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம் சில சந்தர்ப்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி உள்ள மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அவனை போற்றி புகழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவனுடைய மார்க்க விடயத்திலும் தொழுகை விவாதத்துகளிலும் நாங்கள் ஆசை, ஆர்வம், அக்கறை உள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் தனக்கு அடிமை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய ஒரு வசனமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து சொல்லுகிறான், மன்ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி, அவனது அனுமதியின்றி யார்தான் அவனிடத்தில் பரிந்து பேச முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் அவனிடத்தில் பரிந்து பேச முடியாது. அவன் யாருக்கு பரிந்துரை செய்கிறானோ அவனால் மட்டும்தான் பேச முடியும். இன்றைக்கு எம்முடைய சகோதரர்கள் பலவீனத்தின் காரணமாக, ஒரு சில விதமான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அக்கறை இல்லாத தன்மையின் காரணமாக, ஈடுபாடு இல்லாததன் காரணமாக மனிதர்கள் மீது நாட்டம் செலுத்தி இவரின் ஊடாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் வசீலா தேடுவோம், இவர் மறுமையில் எங்களுக்கு சிபாரிசு செய்வார், இந்த அவுலியா எங்களுக்கு மறுமையில் உதவி செய்யும், இந்த நல்ல அடியார் இவரை பின்தொடர்ந்தால் இவரின் மூலமாக நாங்கள் மறுமையில் வெற்றி விடலாம் என்று சொல்லி மனிதர்களிடத்தில் உதவி தேடக்கூடிய, மனிதரிடத்தில் சிபாரிசை எதிர்பார்க்கக்கூடிய நிலை இன்று இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நீங்கள், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அனுமதி இல்லாமல் யார்தான் அவனிடத்தில் பரிந்து பேச முடியும் என்று அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆனில் 53வது அத்தியாயம் 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, வானங்களில் எத்தனையோ வானவர்கள் உள்ளனர், தான் நாடியவருக்கு அல்லாஹ் அனுமதி அளித்து பொருந்தி கொண்டவர்களுக்காக தவிர மற்றவர்களுக்காக அவர்களின் பரிந்துரை சிறிதும் பயன் தராது என்று சொல்லுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பரிந்துரை வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பரிந்துரை வேண்டும் சொன்னால் அவனுடைய சிபாரிசு, சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த அனுமதி இருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்ல ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4476வது ஹதீஸாக முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் என்னவென்று சொன்னால், மறுமை நாளில், அதாவது அந்த மஹ்ஷர் மைதானத்தில் எல்லோரும்
தன்னுடைய சிபாரிசை யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மனிதர் ஆதம் அலி வசலாத்து வசலாம் தொடக்கம் நபி இப்ராஹிம், நபி மூசா, நபி ஈசா முதற்கொண்டு எல்லா நபிமாரிடத்திலும் சென்று மனிதர்கள் உதவி தேடுவார்கள். எங்களுக்கு அல்லாவிடத்தில் என்று கேட்பார்கள். இது ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ். ஆனால் அவர்கள் சொல்லிவிடுவார்கள், எங்களால் முடியாது, நீங்கள் முஹம்மதிடம் செல்லுங்கள், அவர்தான் இதற்கு தகுதியானவர் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் அவரிடத்தில் மக்கள் செல்வார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் மறுமை நாளில் அதாவது இறை ஆசனத்திற்கு கீழே வந்து அல்லாவுக்கு சிரம் பணிந்து சஜிதாவில் விழுவேன். பிறகு இறைவன் தரப்பிலிருந்து முஹம்மதே தலையை உயர்த்துங்கள், சொல்லுங்கள் செவி ஏற்கப்படும், பரிந்துரை செய்யுங்கள் உங்களுடைய பரிந்துரை ஏற்கப்படும் என்று கூறப்படும். அப்போது நான் யாருக்கு பரிந்துரை யாருக்கு செய்யப்பட வேண்டும், பரிந்துரை செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அனுமதி வேண்டும். இவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் நாடுகிறானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த பரிந்துரையும் கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனூடாக தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த மனிதரிடத்திலும் நாங்கள் பரிந்துரை எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு அருளின் மூலமாகத்தான், அவனுடைய கருணையின் மூலமாகத்தான் நாங்கள் அவனுடைய அருளை எதிர்பார்க்க முடியும், அவனுடைய பரிந்துரை எதிர்பார்க்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நல்லடியார்களே, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இந்த வல்லமை, அவனுடைய பெருமை, அவனுடைய ஆதிக்கியம், இதை இந்த நேரத்தில் எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். அதற்கு அடுத்ததாக 6வது வசனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான், அவர்களுக்கு முன் இருப்பவற்றையும் அவர்களுக்கு பின் இருப்பவற்றையும் அவன் அறிகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனூடாக தெளிவுபடுத்துகிறான். அதாவது நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த வல்லமையிலுடைய இன்னொரு தன்மைதான், எங்களுக்கு முன்னால் நடப்பவற்றையும் பின்னால் நடப்பவற்றையும் அல்லாஹ் அறிந்தவர். அதாவது 3 காலங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தவர். எங்களுக்கு நடந்து முடிந்தவையும் அல்லாஹ்வுக்கு தெரியும், நடந்து கொண்டிருப்பதும் தெரியும், நடக்க இருப்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தினூடாக தெளிவுபடுத்துகிறார். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவரை நாங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் என்று சொன்னால், அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரி ஒரு சாதாரண ஊழியரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த ஊழியருக்கு மேல் வேலை செய்யக்கூடிய சூப்பர்வைசரோ அல்லது இன்ஜினியர் இடத்திலோ தான் அவரை பற்றி கேட்க முடியும். இவர் எப்படி, இவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாமா, இவரை கம்பெனியில் வைத்திருக்கலாமா வேண்டாமா என்று அவரிடத்தில் தான் அவர் கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருக்கு அந்த மனிதனை பற்றி எந்த அறிவும் கிடையாது, தெரிந்து வைத்திருக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கண்காணிப்பு, அவனுடைய பார்வை அப்படியானதல்ல. அவன் அனைத்தின் மீதும் ஆற்றலுடையவனாகும். அதாவது அவர்களுக்கு முன்னே இருப்பவற்றையும் பின்னே இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தினூடாக குறிப்பிடுகிறான். அதற்கு அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தினூடாக சொல்லுகிறான், வலா யஹீதுன பிஷைஇன் மின் இல்லா பிமா ஷா. அவன் அறிந்தவற்றிலிருந்து அவன் நாடியதை தவிர அவர்களால் எதுவும் அறிய முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். 7வது வசனம். இதை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 20வது அத்தியாயம் 110வது வசனத்தில் குறிப்பிடுகிற பொழுது, அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளவற்றை அவன் நன்கறிந்தவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அவர்கள் அவனை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. அவன் எதை மற்றவர்களுக்கு நாடுகிறானோ அவற்றை மட்டுமே அவர்களால் அறிய முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் தெளிவுபடுத்துகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாமத், நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள்கள் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய அறிவை கொண்டுதான் நாங்கள் செயல்படுகிறோம். அவன் தந்திருக்கக்கூடிய ஆற்றலை கொண்டுதான் நாங்கள் இயங்குகிறோம். எனவே இந்த நேரத்தில் எங்களுடைய உள்ளத்தில் சிறிதளவும் பெருமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை இந்த அத்தியாயத்தினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகிறான். அவனுடைய அனுமதி இல்லாமல் அவன் நாடியதை தவிர அவர்களால் எதையும் அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வசிய குர்சியு ஸமாவாதி வல் அர்த், அதாவது அவனுடைய குர்சி வானங்கள் மற்றும் பூமியை வியாபித்திருக்கும். அவனுடைய குர்சி, அவனுடைய அந்த ஆசனம் வானங்கள் மற்றும் பூமியை வியாபித்திருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இந்த விடயத்தை பற்றி அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, 7 வானங்கள் ஏன் 7 பூமிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது தட்டையாக்கி தன் பக்கத்தில் வைக்கப்பட்டால், 7 வானங்களையும் 7 பூமிகளையும் தட்டையாக்கி தன் பக்கத்தில் வைக்கப்பட்டால், குர்சியோடு அதை ஒப்பிடுகிற பொழுது, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ஆசனத்தோடு ஒப்பிடுகிற பொழுது அது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மோதிரத்தை கொண்டு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அவனுடைய அந்த ஆசனம். அது வானங்கள், அதாவது 7 வானங்கள் 7 பூமி, இவை அனைத்தையும் இப்படி சுருட்டி ஒரு பந்து மாதிரி அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்சிக்கு முன்னாடி வச்சா பாலைவனத்தில் போட்ட ஒரு மோதிரம் அளவு தான் அது இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்சியை பற்றி அந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த குர்சியை சுமக்கக்கூடிய வானவர்கள், அவர்கள் அவருடைய காதிற்கும் இந்த புஜத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இடை, அந்த தூரம், ஒரு மனிதன் 700 ஆண்டுகள் ஒரு மனிதன் கால்நடையாக பயணித்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவு தூரம் இருக்கும். அப்ப அந்த குர்சியை சுமக்கக்கூடிய மலக்குமார்களுடைய படைப்பு எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மலக்குமாரனுடைய படைப்பே இப்படி இருக்கும் என்று சொன்னால், மலக்குமார்களை படைத்து இந்த வானங்கள் பூமிகளை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்பு எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானது என்று, அந்த வானங்களையும் பூமிகளையும் அவனுக்கு காப்பது சிரமமானது என்று. அதற்கு அடுத்ததாக வஹுவல் அலியுல் அஸீம், அவன் உயர்ந்தவனாகவும் மகத்துவமிக்கவனாகவும் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்தில் குறிப்பிடுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, நேரத்தில் கருத்தில் கொண்டு அதற்கு அடுத்ததாக ஆயத்துல் குர்சியினுடைய சிறப்பை பற்றி நாங்கள் பார்ப்போம். ஆயத்துல் குர்சியினுடைய சிறப்பை பற்றி பேசுகிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய 5 பெயர்களை இந்த வசனத்தினூடாக தெளிவுபடுத்துகிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வல்லமை, அவனுடைய ஏகத்துவத்தை பேசக்கூடிய வசனங்களாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வசனம் மிகவும் மகத்துவமிக்க ஒரு வசனமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு சில ஹதீசுகளின் ஊடாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது உபை பின் அப்துல் முந்தீர் என்கின்ற ஒரு சஹாபி, அவரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அதாவது திருமறை வசனத்திலே மிகவும் உன்னதமான வசனம் எது என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அதற்கு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே அறிந்தவர்கள் என்று சொன்னார்கள். பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அதாவது உமக்கு தெரிந்த வசனங்களிலே எந்த வசனம் மிகவும் மகத்துவமானது என்று கேட்ட பொழுது அதற்கு அந்த சஹாபி சொன்னார், அந்த நபித்தோழர் சொன்னார், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று தொடங்கக்கூடிய அந்த வசனம் தான் என்று சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உடனே அதாவது உனது கல்வி ஆற்றல் உம்மை நெகிழ செய்து விட்டது, வாழ்த்துக்கள் அபூல் முந்திரே என்று அந்த சஹாபியை அவர்கள் வாழ்த்தினார்கள். அந்த அளவுக்கு ஒரு பிரபல்யமான மிகவும் சிறந்த ஒரு வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஷைத்தானிடத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை பெற்று தரக்கூடிய
அதாவது ஷைத்தானே இந்த அத்தியாயத்தை ஓதி வந்தால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஹதீஸும் ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ். அந்த அளவுக்கு மிகவும் பிரபல்யமான, மிகவும் நன்மையை பெற்று தரக்கூடிய, மிகவும் சிறந்த வசனமாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வசனத்தை நாங்கள் அதிகமாக ஓதுவதினூடாக எங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. யார் 5 வேளை தொழுகைகளிலும் ஆயத்துல் குர்சியை ஓதி வருகிறாரோ, அல்லாஹ் நாடி அவர் மரணித்தால் மரணத்தை தவிர எதுவும் அவர் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தடையாக இருக்காது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒருவர் இரவு நேரத்தில் அதை ஓதிவிட்டு உறங்கினால் அவர் பக்கத்தில் ஒரு வானவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருப்பான். அவர் காலை நேரம் வரை அவருக்கு பாதுகாப்பாக அந்த வானவர் கொண்டிருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுக்கு பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் பலகீனம் உடையவர்கள். நாங்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருவரும் இந்த ஆயத்துல் குர்சியினுடைய வசனங்களை தொடர்ந்து ஓதி வருவமாக இருந்தால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் அவனுடைய கருணையும் அவனுடைய நெருக்கமும் எங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த வசனம் ஏன் இவ்வளவு ஒரு பிரதானமான, பிரபல்யமான, புகழ்பெற்ற, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மகத்துவத்தை பேசக்கூடிய வசனமாக இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பண்புகளை, தௌஹீதை பேசக்கூடிய வசனமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவனுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய 5 பெயர்கள் இந்த வசனத்தில் இடம்பெறுகிறது. படைப்புக்கும் படைப்பாளனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பேசக்கூடிய வசனமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒருவன் இறைவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும், அவன் உயிரோடு இருக்க வேண்டும், அவன் நிலைத்திருக்க வேண்டும், அவன் அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு தூக்கமோ உறக்கமோ ஏற்படக்கூடாது, அவனுக்கு எந்த விதமான பலகீனமோ ஏற்படக்கூடாது என்பதை பேசக்கூடிய வசனமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சிறந்த முறையில் இந்த வசனத்தினுடைய மகத்துவத்தை விளங்கி இந்த வசனத்தை ஓதி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தௌஃபீக் செய்வானாக, ரஹ்மத் செய்வானாக. இந்த சபையில் கேட்ட இந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாங்க என்று சொல்லி, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வாய்ப்பு அளித்த ஏற்படுத்தி தந்த அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த சிறிய உரையை நான் நிறைவு செய்து வாகதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.